வாழ்வோம் வாழ்விப்போம். இது இறைவாக்கு. இறைவனிடமிருந்து தன் அடியார்களுக்கு வழங்கப்பெறும் அருள் அமுதம். ஒன்றாம் அருள் அமுதம். வாசம் வாக்கு 1. நான் உங்கள் மத்தியில் வாசம் செய்கிறேன். அன்பு கண்களை கொண்டு என்னை தரிசியுங்கள். ஆரவாரத்தை அப்புறப்படுத்தினால் மட்டுமே நீங்கள் அமைதியை ஸ்பர்சிக்க முடியும். வாழ்வோம் வாழ்விப்போம். இறைவன் ஞானவெளி மெய்பிரான் ஞான சித்தர் அருளிய கால் தடம் நூலிலிருந்து. தலைப்பு பித்தன் சித்தர். பித்தன் சித்தர் மிக மிக சாதாரணமாக இருந்தார். குலைந்த தலை, வாயை மூடிய மீசை, நீண்ட தாடி, அழுக்கு சட்டை, கரண்டைக்கு மேல் வேட்டி, எந்த கொள்கையும் இல்லாதவனாக, வேலை வெட்டி செய்யாதவனாக வயல் வரப்பிலே படுத்துக்கொண்டு தனக்குத்தானே பாடிக்கொண்டு கிடப்பார். வயல் வேலை பார்ப்பவர்கள் மதியம் தங்கள் உண்ண கொண்டு வந்த உணவில் ஆளுக்கு ஒரு பிடி என கொடுப்பார். அதை வாங்கி உண்டுவிட்டு ஆனந்தமாக கிடப்பார். சில நாட்களில் ஊருக்குள் அப்படியே பலம் வருவார். எல்லோரும் பித்தன் வாரான் என்று சொல்வதோடு குழந்தைகளை பயங்காட்டுவதற்கும் இவனையே கை நீட்டி காட்டுவார்கள். பித்தன் என்றதும் அழும் குழந்தை கூட கப்சிப். தாய்மார்கள் இவன் தனக்கு உதவுகிறான் என்று மிச்ச மீதிகளை தாராளமாக கொடுப்பர். தட்டையோ இலையையோ எடுத்துக் கொள்வதில்லை. வெறுங்கையில் வாங்கி சிந்த சிந்த அப்படியே சாப்பிடுவான். அது பழையதோ மிச்சமோ இல்லை புதுசோரோ ஒன்றும் பார்ப்பது இல்லை. கைபிடி சோற்று கவளம். கள்ளங்கபடம் இல்லாமல் உண்பான். ஏதோ பாட்டு அரைகுறையாக சந்தம் தப்பி வரும். அது அவனுக்கு குசியாக இருக்கும் போலே தனக்கு தானே சிரித்து கொள்வான். இவ்வளவுதான். இவன் வாழ்வா என்றால் இல்லை. யாரும் உணர முடியாத உயரத்தில் இருந்தான். யாருக்கும் காட்டிக் கொள்ளாமல். அப்படி என்ன உயரமா? பித்தன் பார்வைக்கு பிடிபடாதவன். சில நேரம் யாரோடோ பேசுவது போல் பேசிக்கொள்வான். அருவத்தில் இருக்கும் சித்தர்கள் அவனோடு தொடர்பில் இருந்தனர். நடப்பதை உணர்ந்தவனாக இருந்தான். சில பேருக்கு இவனே தானே முன்வந்து சொல்வான். அதை யாரும் சட்ட செய்வது இல்லை. அப்புறம் அது நடந்தேறும். அவர்கள் உணர்வதும் இல்லை. பித்தனும் இதற்காக வருந்துவதும் இல்லை. தன் கடன் என்று விட்டு விடுவான். அவனை பயன்படுத்த அந்த ஊர் தயாராக இல்லை. அவர்கள் வழிபாடு வேறு மாதிரி. உருவமாக கண்முன் வாழும் பேசும் தெய்வத்தை மனிதர்கள் எளிதில் கை நழுவ விட்டு விடுகிறார்கள். காரணம், பொய்யை நம்பி நம்பி பொய்யான விஷயங்களை மட்டுமே நம்ப தயாராகி விட்டான். உண்மை அவன் கண்ணுக்கு புலப்படுவதில்லை. உண்மையை காணும் போது அது இவனை கவர்வதில்லை. இவன் கற்பனைக்கு இது ஒத்துப்போவதில்லை. மனிதன் தானே பேசுகிறான் சொல்கிறான் என்று தோற்றத்தை வாழ்வை அளந்து பார்த்துவிட்டு அப்புறம் போய்விடுகிறான். அவனை தன்னோடு ஒத்து பார்த்து உதாசனப்படுத்துகிறான். பொறாமை தலைக்கணம் இவை மனிதனை தெய்வ புருஷர்களிடம் நெருங்க விடுவதில்லை. அப்படித்தான் பித்தனும் புறக்கணிக்கப்பட்டான். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வியாபாரத்தனம் காட்டாமல் உதவும் அவன் குணம் அவர்களை எட்டவில்லை. ஒருமுறை பித்தன் திருவழியாக போகும்போது ஒரு வீட்டில் விசேஷம். நின்று எட்டி பார்த்தார். அது வயல் வரப்பில் வைத்து அவருக்கு சோறு கொடுத்த பெண்களில் ஒருத்தி சிரித்தாள். அவளுக்கு பித்தனை தெரியும். எனவே நில் என்று சொன்னாள். இவன் என்ன விசேஷம் என்றான். அவள் தன் பெண்ணை மாப்பிள்ளை வீட்டார் பார்க்க வந்திருக்கிறார்கள். திண்ணையில் பாயில் அமர்ந்திருப்பவர்தான் மாப்பிள்ளை என்றாள். மாப்பிள்ளையை பார்த்ததும் இவர் வேண்டாம், சந்ததி விருத்தி ஆகாது என்றார். உடனே பக்கத்தில் நின்ற ஒருவர், பைத்தியக்காரன், இவனிடம் போய் பேசிட்டு இருக்கீங்க. பித்தன் சொன்னதை காதில் வாங்கி கொள்ளாமல் இருந்து சாப்பிட்டு விட்டு போய் என கூற அவன் வேண்டாம் என்றபடி நகர்ந்தான். பக்கத்தில் நின்றவர், பாத்தியா, பைத்தியக்காரனுக்கு பசியில்லை என்று சிரித்தார். திருமணம் நடந்து குழந்தையும் பெற்றாகி விட்டது. ஆண் குழந்தை. தன் பேர குழந்தையை தெருவில் வைத்து கொஞ்சி கொண்டிருந்தாள். அப்போது வீதியில் பித்தன் நடந்து சென்றான். அவனை பார்த்து பைத்தியம் போகுது என்று தன் பேர குழந்தைக்கு காட்டினாள். சந்ததியே இல்லைன்னு வாய வச்சான். பைத்தியம் பைத்தியம் என்று நினைத்து கொண்டால் எப்போதும் போல பித்தனும் ஊர் சுற்றி வயிற்று வளர்த்தான். வரப்பில் கிடந்து பாடி பொழுதை போக்கினான். இதற்கிடையில் சிலருக்கு நடப்பதை சொல்லவும் அது நடக்கவும் அவர்கள் கண்டுகொள்ளாமல் போவதுமாக நாட்கள் உருண்டன. இப்போது அந்த பேரனுக்கு வயது 6. அவனுக்கு பின்னால் 3 குழந்தைகள். ஒரு கைக்குழந்தை பெண். தாயும் பாட்டியும் கைக்குழந்தையை வயலுக்கு எடுத்து சென்று விடுவர். மற்ற குழந்தைகள் வீட்டில் இருக்கும். ஒரு நாள்
பித்தன் அந்த வீட்டு திண்ணையோரமாக தெருவில் வந்து உட்கார்ந்தபடி திண்ணையில் சார்ந்து உட்கார்ந்தான். இதுவே நாளாக ஆக பழக்கமானது. இவன் இங்கே வந்து தங்குவது அவளுக்கு பிடிக்கவில்லை. பித்தனை விரட்ட வேண்டி அந்த இடத்தில் ஒரு கோழிக்கூடு கட்டப்போவதாக கூறி அவனை அங்கே தங்கவிடாமல் கிளப்பினாள். முதலில் அவன் தான் போக முடியாது என்றான். அவளுடைய மகளும் சேர்த்து அவனை விரட்ட அவன் கிளம்ப தயாரானான். ஆனால் அங்கே கோழிக்கூடு கட்டாதீர்கள் என்றான். எங்களுக்கு எல்லாம் தெரியும், முதலில் நீ போ என்று மகள் கூற, கோழி முட்டை போட்டால் 4 காசு வரும்னு பார்த்தால் இப்படி அபசகுணமா நடக்கிறான். இனி இவனுக்கு சோறு போடக்கூடாது, கொழுப்பு ஏறிவிட்டது என்றாள். பித்தன் அங்கிருந்து இடம் மாறினான். அடுத்த நாளே கோழிக்கூடு தயாரானது. கோழி குஞ்சுகளோடு வாங்கி வளர்த்தாள். கோழியும் வளர்ந்தது, முட்டையும் போட்டன. அன்று அம்மாவும் மகளும் வயல் வேலைக்கு சென்றனர். செல்லும் போது மூத்த பையனிடம் கோழி முட்டை போடும், எடுத்துவை என்று சொல்லி சென்றாள். வயலில் மரத்தில் தொட்டில் கட்டி கை குழந்தையை தொட்டிலில் போட்டுவிட்டு வயலுக்குள் இறங்கினாள். வீட்டில் மூத்த பையன் 2வது பையனிடம் கோழிக்கூட்டில் முட்டை போட்டிருக்கும், போய் எடுத்து வைடா என தெருவில் விளையாடியபடியே அனுப்பி வைத்தான். 2ஆமவன் கூட்டில் கையை விட்டு துளாவினான். கையில் ஏதோ கடித்தபடி இருக்க அவனுக்கு அடுத்தவனை கூப்பிட்டு முட்டையிடடா என சொல்லியபடியே வீட்டில் சென்று படுத்தான். 3ஆம் பையன் கையை விட கடித்தது போல் இருக்க கையை இழுத்து கொண்டு அண்ணனை அழைத்தான். வெளியில் நின்று மூத்தவன் வந்தான். இளையவன் அவனிடம் முட்டையை எடுக்க கூற அவன் அவசரத்தில் சென்று கையை உள்ளே விட ஆவன அலறியபடி வெளியே இருந்து வீட்டிற்குள் நுழைந்தான். அங்கே இருவரும் வாயில் நுரை தள்ளி கிடக்க பார்த்த இவனுக்கு மயக்கம் வந்து இவன் வாயிலும் நுரை தள்ள கீழே சாய்ந்தான். வீட்டில் இருந்த 3 குழந்தைகளும் பாம்பு தீண்டி இறந்து கிடந்தனர். பக்கத்து வீட்டு பெண் வந்தாள். இந்த குழந்தைகள் இறந்து கிடந்த காட்சியை கண்டு அழுதபடி வயலுக்கு ஓடினாள். தாயாரிடம் பாட்டியிடம் தெரிவித்தாள். உடனே அவர்கள் அப்படியே ஓட அனைவரும் பதறியபடி அவர்கள் பின்னால் செல்ல மரத்தில் கட்டிய சேலில் தொட்டில் கிடந்த குழந்தையை யாரும் கண்டுகொள்ளாமல் செல்லவே குழந்தை அழுது அழுது கதறி நெளிந்து தொட்டிலில் இருந்து நழுவி கீழே விழ கீழே வரப்பில் நீரும் சேற்றிலும் தலை குப்பர விழுந்ததில் மூச்சு திணறல் வந்து துடித்து இறந்தது. வீட்டில் அத்தனை குழந்தையும் இறந்த நிலை. இப்போதுதான் குழந்தை நினைவு திரும்பி ஓடோடி வந்து வயலில் பார்த்தாள். வரப்பில் இறந்த குழந்தை காலம் தாண்டி இருக்கலாம், வாக்கு தாண்டாது. பித்தன் சித்தர் சந்ததி விருத்தி ஆகாது என்றது நிலைத்தது. சித்தனுக்கு தெரிந்த காலம் மற்றவர்களுக்கு தெரிவதில்லையே. கோழிக்கூடு கட்டிவிடக்கூடாது என்று பித்தன் போட்ட திட்டம் உதறி தள்ளியவர்கள் பதறி நிற்கின்றார்கள். நம்பாதவர்களுக்கு வெளிப்படையாக சித்தர் சொல்வதில்லை. அவர்களை புரிந்து கொண்டால் வாழ்வையே புரிந்து நடக்க முடியும். பித்தனோ சித்தனோ அவன் புனிதன், முக்காலம் உணர்ந்தவன். அவன் கால் தடம் பற்றி நடக்கவே பாடம் தேவை இருக்கிறது. வாழ்வோம், வாழ்விப்போம்.